இங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றதுனால அந்த விஷயம் உண்மையாயிராது. நல்லா நடந்தா மட்டும் போதும் உடம்பு குறைஞ்சிரும் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நாள் பூரா நடக்கிற யானைக்கு நேரம் 6 பேக்ஸ் வந்திருக்கணும். ஏன் வரல? ஐயா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாத, வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடு, உடம்பு நல்லா ஆரோக்கியமா ஃபிட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா மாட்டுக்கும் எருமைக்கும் சிம்ரன் மாதிரில இடுப்பு இருக்கணும். ஏன் இப்படி இருக்கு? காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிவாளி, 8 மணிக்கு எந்திரிக்கிறவன் எல்லாம் முட்டாள்னு சொல்லுவாங்க. நீ பணக்காரனாவணும் முதல்ல காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், அப்பதான் நீ பணக்காரனாக முடியும்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நியூஸ் பேப்பர் போடுறவங்க எல்லாம் ஆடிலையும் BMW வந்து நியூஸ் பேப்பர் போடணும். ஏன் சைக்கிள்ல வந்து நியூஸ் பேப்பர் போடுறாங்க? அதே மாதிரி உனக்கு காலேஜ்ல பிசினஸ் சொல்லி தர ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பிசினஸ் பண்ணி நல்ல பெரிய பணக்காரனாகி அவங்களும் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபெராரின்னு எடுத்துட்டு காலேஜுக்கு வரலாமே, ஏன் பஸ்லயும் வண்டிலயும் வராங்க? அதே இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாரு. ஒரு சில காலேஜ் ஓனர்ஸ் அவ்வளவு எல்லாம் ஒன்னும் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவ்வளவு பெரிய காலேஜ கட்டி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வச்சு நல்லா படிச்சு பெரிய பெரிய டிகிரி வாங்கின உங்க ஸ்டாஃப்ஸை விட அவங்க கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு நல்லா சமைக்கவே தெரியாது, ஆனாலும் அதே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற நல்ல சமைக்க தெரிஞ்ச செஃப்க்கும் அவங்க தான் சம்பளம் கொடுப்பாங்க. சோ இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இங்க நல்லா படிச்சு உன்னுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணா மட்டும் நீ லைஃப்ல மேல வந்துட முடியாது. ஸ்கில்ஸ்லயே வேல்யூபிளான ஸ்கில் எதுனா அடுத்தவனுடைய ஸ்கில்ல எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது தான். உன்னுடைய பேஷனை நோக்கி ஓடு, நல்லா படி, நல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணு. ஆனா அந்த லாஸ்ட் இன்னொருத்தங்களை வச்சு எப்படி வேலை வாங்கணுங்கிற ஸ்கில்லையும் நீ உனக்குள்ள டெவலப் பண்ணிக்கோ. இதுல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டங்கிறத கமெண்ட்ல